Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஓகேங்க, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு மட்டன் லிவர் ஃப்ரை மசாலா தான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியும் கூட. இந்த சைட் டிஷ் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிவர் எடுத்துக்கலாம். இந்த லிவரில் உள்ள பிளட் எல்லாம் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணணும். அதுக்கு ஒரு 1/4 கப்பு மில்க், அதை பாலை ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிருங்க. ஊற வச்சிட்ட பிறகு ஒரு 3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, இந்த லிவரில் உள்ள மேலே உள்ள ஒரு ஒயிட் தின் லேயர் இருக்கும், அதை எடுத்துருங்க. ஸோ அதுதான் அந்த ஸ்மெல் வரும். ஸோ அந்த லேயரை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணது, அரை தக்காளி சாப் பண்ணது, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது கூடவே நான் அரைச்சி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகும் ஜீரகமும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் உங்கள் தேவைக்கேற்ப உப்பு. நான் ஹிமாலயன் சால்ட் தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை 2 இன்ச்சு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். இது கூடவே கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி சாப் பண்ணது. இது எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த மசாலா லிவரில் நல்லா பிடிக்கும். அதை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க ஊற. இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துடலாம். இந்த ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பேனில் கூட, ரெகுலர் பேனில் கூட பண்ணலாம். பட் கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போது இது கூட அரை ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த லிவரையும் போட்டு நல்லா இதில் சாட்டே பண்ணிடலாம். இது எதுக்குன்னா, அந்த எண்ணெய் விட்டு நல்ல வெங்காயம்லாம் நல்லா வெந்து வரும், அதுக்காக தான். இது கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதுங்க. ஏன்னா நம்ம எப்படியும் நம்ம ப்ரெஷர் குக் தான் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் சைடில் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ ப்ரெஷர் குக் கொடுக்க போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. காரம் வேணுன்னா பச்சை மிளகா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் கொடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 விசில் கொடுத்துருக்கேங்க. ஸோ 3 விசில் எனக்கு கரெக்டாக இருந்தது. இங்கே பாருங்கள், 3 விசில் எனக்கு நல்லா வெந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் லிக்விடாக, கொஞ்சம் தண்ணியாக இருந்தது. ஸோ நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணுன்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் இது சைட் டிஷ்ஷாக நம்மளுக்கு கீ ரைஸ்க்கு, சப்பாத்திக்காக தான் இதை நான் பண்ணுறேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் செஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்மளுடைய மட்டன் லிவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிப்ஸ் டைம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, மிளகு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இதை போட்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதோடைய காரம் பார்த்தீங்கன்னா, அந்த மிளகுடைய காரம் தான் அதிகமாக இருக்கணும். அந்த காஞ்ச மிளகா கொஞ்சமாக போட்டால் போதும். அவ்வளோதாங்க, டிப்ஸ் டைம். நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பபாய், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி.